ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மஞ்சள் பிள்ளையார் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மஞ்சள் பிள்ளையார் பண்ணுறதுக்கு நான் 1 கப் மஞ்சள் எடுத்திருக்கேன், 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 கப் பால் எடுத்திருக்கேன், பச்சை பால், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் சீனியை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த மஞ்சளை ஒரு பிளேட்டில் தட்டிக்கிடுவோம். அது கூடயே நம்ம வச்சுருக்க மைதா மாவையும் சேர்த்து தட்டிடணும். ரெண்டையும் தட்டிட்டு இது கூட நம்ம வச்சுருக்க அந்த 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். நல்லா அந்த மாவும் மஞ்சள் எல்லாமே ஒரே மஞ்சள் கலராக ஆகிறதுக்காக அந்த எண்ணெயை ஊற்றி அது கூட நம்ம வச்சுருக்க அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சீனியும் போட்டு நல்லா நம்ம அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக மஞ்சள் மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த சீனி பால் இதெல்லாம் சேர்ந்தால் தான் அது நல்லா வரும், இல்லைனா விரிசல் விழுந்துடும். இது வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம வச்சாலும் அந்த விரிசல் விழாது, எதுவுமே ஆகாது, நல்லாயிருக்கும். நம்ம வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா நம்ம ரொட்டி மாவு பிசைஞ்சு எப்படி எடுப்போமோ அந்த அளவுக்கு நம்ம தேவைக்கு பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, ரொம்ப ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அளவோடு ஊற்றி நம்ம இதை நல்லா ரொட்டி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிட்டு இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோன்னா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு நான் எடுத்துகிட்டேன். இது ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சிட்டு இப்படியே வச்சிடணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிள்ளையார் செய்யலாம். இப்போ நான் கரெக்டாக நல்லா எல்லாம் பிசைஞ்சிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் கழித்து ரெடி ஆகிட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம இதை வந்து பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம வந்து அந்தந்த ஷேப்புக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து நம்ம பிள்ளையார் பிடிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து நான் இது வந்து இந்த பிள்ளையார் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து பேஸ்மெண்ட் தான் பண்ணுறேன். இப்போ நம்ம இது சின்னதாக ஒரு சின்ன பலகை மாதிரி இப்படி பண்ணி வச்சுக்கிடணும். அப்போ தான் நம்ம அதில் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். சும்மா நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா நம்ம எல்லாம் ரெடி பண்ண பிறகு எடுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இதுனால் இதுக்கு மேலேருந்து நம்ம எடுத்துடலாம். அதனால் இந்த ஒரு பேஸ்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுறதுக்கு சின்ன உருண்டையாக எடுத்து கையில் வச்சு லேசாக அப்படி உருட்டி எடுத்தோன்னா கால் மாதிரி வந்துடும். அதுக்கு நான் ஒரு கால் வந்து தரையில் ஊனின மாதிரியும் ஒரு கால் வந்து மடக்குன மாதிரியும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த 2 கால் ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் இந்த பால் வச்சு நம்ம அப்படி தொட்டு தொட்டு நம்ம இது ஸ்ப்ரெட் பண்ணோன்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கிடும். நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கதே தெரியாது. காஞ்சாலும் அது தனியாக கலந்து வராது, அப்படி ஒட்டிக்கிடும். அதனால எங்கெங்கே ஜாயிண்ட் போடுறீங்களோ அப்போ அந்த பால் வச்சு கொஞ்சம் தொட்டு தொட்டு அதை ஒட்டி விட்ருங்க. அப்போ அது பாட்டுக்கு ஒரு ஜாயிண்டாக இருந்த மாதிரியே இருக்கும். பச்சை பால் தான் நம்ம யூஸ் பண்ணணும், காய்ச்ச பால் இல்லை. மாவு பிசைகிறதுக்கும் எல்லாத்துக்குமே பச்சை பால் தான். இப்போ பாருங்கள், நான் கால் பண்ணிட்டேன். கால் பண்ணின பிறகு இதில் வந்து நம்ம இப்படி சின்ன சின்னதாக ஒரு கோடு போடுறேன். இந்த கோடு எதுக்குன்னா இது வந்து அந்த தோத்தி மாதிரி தெரிகிறதுக்கு, தோத்தினா அந்த வேஷ்டி கட்டியிருக்க மாதிரி தெரிகிறதுக்கு, அதுக்கு தான் இந்த கோடு போடுறேன். அப்போ கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் இந்த கோடு போட்டு கொஞ்சம் அந்த தோத்தி மாடலில் பண்ணி வச்சுருக்கேன். 2 கால்லையுமே அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சின்ன குச்சி எதையாவது எடுத்து அதை வச்சு இந்த கோடு போட்டுட்டோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கு தான் அப்படி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காலில் உள்ள அந்த பாதம் எல்லாம் பண்ணணும்ல, அந்த பாதத்துலேயும் நம்ம வந்து அந்த குச்சி வச்சு நம்ம கோடு போடணும். அந்த விரல்கள் எல்லாமே தெரிகிற மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம மொட்டையாக பாதம் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கால்லையுமே அந்த விரல்கள் தெரிகிற மாதிரி நம்ம அந்த கோடு போட்டு வச்சுக்கிடணும். எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பிள்ளையாருக்கு வயிறு பண்ணணும். அதுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாக பிடிச்சி நல்லா எங்கேயுமே ஒரு கிராக்கு விரிசல் எதுவுமே இல்லாமல் நல்லா அழகாக உருண்டை பிடிச்சி அதை நம்ம மேலே வச்சுக்கிடணும். அந்த பாதத்துக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இது வந்து இந்த நெஞ்சு பகுதி, அதுக்கு வந்து சின்னதாக இன்னொரு உருண்டை மஞ்சள் எடுத்து அதையும் உருட்டி வச்சு அதில் கொஞ்சம் நம்ம அந்த பாலை எடுத்து தொட்டு அதுலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து அங்கங்கே நம்ம அந்த ஜாயிண்ட் தெரியாது, கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கிடையும் செய்யும். காஞ்சாலும் அது வந்து கிராக் விழுந்து பிஞ்சு வராது, இல்லைனா பிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் நம்ம அப்பப்போ அந்த பாலை எடுத்து நம்ம இப்படி தொட்டி தொட்டு நம்ம ஒட்டி விட்டுட்டோன்னா அது கரெக்டாக அப்படி ஃபிக்ஸ் ஆகி நின்றுக்கூடும். எல்லாமே ஒரே பார்ட்டாக தெரியும். அதுக்காக தான் பால் இல்லைனா தண்ணி எண்ணெய் எதுவுமே வச்சு நம்ம பண்ணிக்கிடலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இது வந்து இந்த கோடு எதுக்கு போடுறேன்னா இந்த ஷேப் வந்து தெரிகிறதுக்கு, இல்லைனா சும்மா ஏதோ ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கு தான் இந்த கோடு போட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம நல்லா கரெக்டாக ஷேப்பு கொடுத்து பண்ணணுன்னா கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி உங்களுக்கு எப்படி பண்ண தெரியுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வயிற்றுல அந்த தொப்புளுக்கு வந்து ஒரு குச்சி வச்சு ஒரு ஓட்டை மாதிரி நான் லேசாக குத்திருக்கேன். பிள்ளையாருக்கே அந்த தொப்புள் தான் இது, அதனால் அது பண்ணிடணும் அதுவும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம இப்போது கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துலலாம் ஒரு சின்ன குச்சி எடுத்து அதை குத்தி வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து பிஞ்சு காஞ்சாலுமே அது பிஞ்சு உழாது. ஏன்னா வெயிட்டாக இருக்கும். அதனால் குச்சி வச்சு நம்ம குத்தி வச்சிட்டோன்னா அது கலந்து வரவே செய்யாது. நம்ம அது கரைக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கைக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதை அப்படியே கையில் வச்சு நம்ம உருட்டி எடுத்துகிட்டு ஒரு கை வந்து இப்படியே ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி, இன்னொரு கையில் வந்து நம்ம அந்த மோதகம் வைப்போம்ல அதுக்கு இன்னொரு கை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த கையை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை கொஞ்சம் நம்ம இப்படி மடக்கி இப்படி மேலே பார்த்த மாதிரி இப்படி லேசாக அதை வந்து இப்படி ஒரு முக்கோண ஷேப்பில் இப்படி நம்ம பிடிச்சி விட்டுட்டு இதை அமுக்கி விட்டுட்டோன்னா நின்றுக்கூடும். மேலேயும் நம்ம அந்த கை ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நம்ம கொஞ்சம் இந்த பாலை எடுத்து தொட்டு இது இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடணும். எல்லா இடத்துலையுமே அந்த ஜாயிண்ட் போடுற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அந்த பாலை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க மறக்காமல். அப்போ தான் ஒட்டும். அப்படி இல்லைன்னா நம்ம வச்சது கலந்து கீழே விழுந்துடும். அதனால் கொஞ்சம் எல்லாமே கவனமாகவே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தலையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம நகை எல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்போவே போட்டுறணும். தலையை ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம போட முடியாது. அதனால் தலையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அந்த ஸ்டோன் செயின் நம்ம இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ல, ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கும். அந்த ஸ்டோனு அப்படி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குள்ள மெட்டீரியல் வாங்கி நமக்குள்ளே தெரிஞ்ச மாதிரி நம்ம ஏதாவது டிசைனாக அப்படி நகை அப்படிலாம் பண்ணி நம்மளே போட்டுக்கிடலாம். நான் அதே மாதிரி தான் ஸ்டோன் செயின் இருந்துச்சு. அதுவும் வேறு கொஞ்சம் ஸ்டோன் கோல்டன் கலரில் இருந்துச்சு. அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கொஞ்சம் நகையெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூலால் பூநூலும் போட்டு விட்றணும். பூநூல் கண்டிப்பாக போடணும். அதனால் நம்ம பூ கட்டுற நூலை வச்சு பூநூல் போட்டு விட்ருங்க. இப்போ வந்து நான் தலை பண்ணுறேன். தலைக்கு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து அதுலேயே அந்த நம்ம தும்பிக்கை வர மாதிரி கீழே லேசாக ஒல்லியாக உருட்டி கொண்டு வந்து தும்பிக்கையும் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கண்ணுக்கு நம்ம விரலை வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்தோன்னா அப்படி பள்ளமாக ஆயிரும். அதுக்கு பிறகு மேலே வந்து ஒரு குச்சி வச்சு ஐப்ரோ மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு ஒரு அந்த குச்சியை வச்சு அந்த தலையில் கொஞ்சம் குத்தி அந்த உடம்போட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு குச்சியை வச்சு. அப்போ தான் தலையும் கீழே விழாது, அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் வச்சு நம்ம இப்படி ஒட்டி விட்டுட்டோன்னா கரெக்டாகிடும். அந்த தும்பிக்கை தலை எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு நேராக வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோன்னா அழகாக ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் எனக்கு கொஞ்சம் கோணையாக இருக்குது, நான் நேராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கண் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு நம்ம வச்சிட்டோன்னா நல்லாயிரும். இனிமேல் இதுக்கு வந்து காது பண்ணணும். காது பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து லேசாக அப்படி தட்டையாக தட்டிக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் காது வேணுமோ ரவுண்டாகவும் வைக்கலாம், வேறு ஷேப் வேணாலும் வைக்கலாம். நான் கொஞ்சம் அப்படி வளைச்சி சுழித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கிரீடம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதையும் லேசாக தட்டி விட்டுக்கிடணும். தட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு கோன் ஷேப்பில் வச்சுருக்கேன். அந்த கோன் ஷேப்பில் வச்சுட்டு அந்த கோன் ஷேப்பில் உள்ள வச்சு அதையும் மேலே வச்சுட்டோன்னா அந்த கிரீடம் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் கையில் ஒரு மோதக் மாதிரி பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு சின்னதாக ஒரு மோதக் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை இந்த தும்பிக்கை இது எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்மளால் என்ன டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும். கண்ணுக்கு வந்து மிளகு வச்சு அதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலே ஐப்ரோக்கு ஏதாவது நான் வந்து சின்ன ஒயர் வந்து அது கண்ணுக்கு மேலே வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டோன் செயினில் வந்து நிறையா கொஞ்சம் காதில் கையில் காலில் கொலுசு மாதிரி அப்புறம் தும்பிக்கையில் அந்த கிரீடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ அங்கங்கே நான் வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அருகம்புல்ல சின்னதாக ஒரு மாலையும் கட்டியிருக்கேன். அந்த மாலை போட்ட உடனே பிள்ளையாரே மறைஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் பாதத்தில் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பழம் வகைகள் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அகர்பத்தியெல்லாம் ஏற்றி வச்சு நம்ம பூஜை பண்ணோன்னா விநாயகர் சதுர்த்தி பூஜை இப்படி தான் பண்ணணும். நான் வீட்டிலேயே மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சி இப்போ பூஜை பண்ணுறேன். இனிமேல் தான் நான் மோதகம் எல்லாம் பண்ணுவேன். மோதகம் எல்லாம் பண்ணால் அந்த மோதகம் வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், நான் பண்ண பிள்ளையார் இவ்வளோ அழகாக அப்படியே அம்சமாக வந்து உட்காந்துருந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.